கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடுங் கொடுத்த விழுத்தெய்வம், தேடியும் அள்ளிக் கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. விழித்திறந்தோம் வள்ளலை நோக்கி, வெள்ளம் போல் பொற்கரை ஓங்கி, அறிவுக்கு அடையாளம் அளித்தவர் அழகப்பர் நம்மை வழி நடத்தினர். படிப்பு எவருக்கும் உரிமை என்றார், பசித்தோரை உணவளித்தார், பண்பாட்டின் செல்வனை போற்றி பண்புகள் மிக்கவர் நம் அழகப்பர். ஒரு காலத்தில் நம் காலடிகளை பதித்து கனவுகளை விதைத்த பள்ளி இது. சிறுவயதில் புத்தகத்தை விட கனவுகளை படித்தோம் இங்கே. சிரிப்பின் சத்தத்திலும் ஆசிரியரின் அன்பிலும் நமக்கான உலகம் உருவானது. இன்று வெவ்வேறு பாதைகளில் சென்ற நாம் ஒரே நினைவில் இன்று திரும்பி வந்திருக்கிறோம். நம்மை உருவாக்கிய அந்த பிளாக் போர்ட், நம் பெயரை கூறிய அந்த வகுப்பறை மணி அடிக்கும்போது பாய்ந்து ஓடியது. இன்னும் நம்முடைய சுவாசம் சுரங்கமே போல் ஒலிக்கிறது. இன்று ஒரு விழா மட்டுமல்ல, நம் வாழ்வின் துவக்க பக்கம் மீண்டும் திறக்கப்படும் நாள். பசுமை நிறைந்த அந்த நாள் நினைவுகள் பசுமையாகவே நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பள்ளி நம் கல்விக்கடலும் நம் வாழ்வின் சுவடும் தான். எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் அந்த ஓர்மணி ஒளி இன்னும் நம்மை எதையோ சொல்ல வருகிறது போல் சத்தமிடுகிறது. அந்த சத்தத்திற்கு மரியாதை செய்ய, அந்த நினைவுகளுக்கு நன்றி சொல்ல, அந்த ஆசிரியர்களுக்கு தாங்கி அழைக்கும் விழா இதுவே நம் பவள விழா. அந்த ஒரு பள்ளிமணி ஒளி ஒரு வரலாற்றை பேசும் நம் காலச்சுவடு. மணியடிக்கும் போது ஓடும் குழந்தைகள், பரீட்சைக்கு காத்திருக்கும் மாணவர்கள், அந்த நினைவுகள் இன்னும் நம் மனதில் சத்தமிடுகிறது. இந்த பள்ளி வாயில் எத்தனை கதைகளை தாங்கிக் கொண்டு அமைதியாய் நின்றது தெரியுமா? அந்த பூந்தோட்டம், நாம் விளையாடிய தடங்கள் இன்னும் அதில் பதிந்தே இருக்கின்றன. அந்த மாணவர்களின் சிரிப்புகள், ஆசிரியர்களின் அறிவுரைகள் ஒவ்வொன்றும் நம் இதயத்தில் இன்னும் இசைக்கிறது. ஒவ்வொரு மணி ஒலியும் ஒரு நினைவு, ஒவ்வொரு வகுப்பறையும் ஒரு அறுவழி. இங்கு நாம் எழுத்துக்களை கற்றோம், ஆனால் அதை விட வாழ்க்கையை கற்றோம். ஆசிரியரின் ஒரு வார்த்தை, நண்பனின் ஒரு சிரிப்பு, பரீட்சையின் ஒரு பதட்டம், இவை எல்லாமே நம்மை யாரென்று இன்று உலகுக்கு கூறுகிறது. இன்று நம்மால் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது இந்த பள்ளியின் நிழல். அந்த மணி ஒளி, அந்த பிளாக் போர்ட், அந்த சாக் டஸ்ட் தான் காரணம். அந்த நினைவுகள் காலத்தால் அழிக்க முடியாதவை. அந்த பள்ளி எங்கள் உயிரின் ஓர் அங்கம். பள்ளி ஒரு கட்டிடம் அல்ல, அது வாழ்வு. நமக்கு கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் வாழ்வதையும் கற்றுத்தந்த நம் ஆசிரியர்கள். ஆம், நாங்கள் இந்த பள்ளியில் நூலகத்தையும் வகுப்பறைகளையும் பார்த்தோம். ஆனால் அதைவிட முக்கியமாக எங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்த ஆசிரியர்களின் அன்பையும் ஒழுக்கத்தையும் உணர்ந்தோம். அவர்கள் எங்களை பாடத்தில் வெற்றியடைய செய்ததோடு மட்டுமல்லாமல் மனிதனாகவும் உயர வளர்த்தார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு ஒளிவிளக்காக இருந்தார்கள். பயந்த நேரங்களில் தைரியமாக இருக்க கற்றுத்தந்தார்கள். தவறு செய்தபோது கோபப்படாமல் அதை எப்படி சரி செய்வது என்று காட்டினார்கள். நமது வெற்றிக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். நம் தோல்விகளை பொறுமையாக புரிந்து கொண்டு நம்மை நம்ப வைக்க துணிந்தார்கள். இன்று நாங்கள் வேலை வாய்ப்பில் உயர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த பள்ளி கட்டிடங்கள் அல்ல, இந்த கட்டிடங்களுக்குள் நம்மை கட்டி எழுப்பிய ஆசிரியர்கள்தான். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு உயர்விலும் உங்கள் வார்த்தைகள் ஒலிக்கின்றனர். நாங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் உங்கள் போதனைகள் எங்களை விட்டு வழிநடத்துகின்றனர். இந்த நாளில் ஒரு பழைய மாணவியாக உங்கள் முன்னிலையில் நின்று என் வாழ்க்கையை சீராக்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேசை, இந்த சுவரில் நான் எழுதின எழுத்து இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் ஒரு பையனாக இருந்தேன், தெரியாத எழுத்துக்களோடு, தெரியாத கனவுகளோடு. ஆனால் இந்த வகுப்பறை என்னை படிக்க வைத்ததோடு அல்ல, என்னை நம்ப வைத்தது. இந்த பிளாக் போர்டில் எழுத ஆசைப்பட்ட நாள் நினைவுக்கு வருகிறது. ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு ஆசிரியை கொடுத்த அந்த ஒரு சிரிப்பு நினைக்கும் போதும் மனசு நடுங்குது. இங்கேதான் முதல் முறையாக தோல்வி என்னவென்று தெரிந்து கொண்டேன்.
அதே நேரத்தில் வெற்றி எதனால் கிடைக்கும் என்பதையும் இங்கேதான் கற்றேன். இந்த சுவரை எத்தனை முறை தீட்டினோம், சிரித்தோம், கண்களால் பேசினோம். இது ஒரு கிளாஸ் ரூம் இல்லை, ஒரு செகண்ட் ஹோம். இன்று ஆண்டுகள் கழித்து வந்தபோது இந்த பெஞ்சில் என்னுடைய சுவாசம்தான் இன்னும் இருக்கிறது போல் இருக்கு. சுவரில் எழுதின என் பெயர் அழிக்கப்படவில்லை. அதுபோல் இந்த நினைவுகளும் அழிக்கப்பட முடியாதது. இந்த வகுப்பறை நான் யார் என்ற அடையாளத்தை எழுதி கொடுத்த இடம். ஒரு பள்ளியின் பெருமை அதன் மாணவர்களால் தான். நம்மை உருவாக்கிய இந்த புனிதமான இடத்திற்கு நன்றி கூறும் தருணம் இது. நமக்கு பதிப்பும் பாதையும் பண்பும் அளித்த இந்த புனிதமான பள்ளி எல்லாம் தரக்கூடிய ஒரு தாய் போல நமக்கு தன்னை அர்ப்பணித்து தந்தது. இன்று நாம் இங்கே திரும்பி வந்து நிற்கிறோமோ, அது வெறும் நினைவுகளால் ரசிக்க அல்ல, நம் அடிப்படையை நன்றியை கூற வருகிறோம். எந்த வேளையில் நாங்கள் எவ்வளவு உயரம் அடைந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், இதுதான் எங்கள் அடித்தளம், இதுதான் எங்கள் முதல் உயிர்வாசல். நன்றி சொல்ல வார்த்தை போதவில்லை. ஆனால் இந்த ஏவி, இந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த நன்றியை உணர வைக்கிறது. அடுத்து சந்திப்போம் இன்னும் பெரிய கனவுகளுடன், இன்னும் பெரிய நன்றி உணர்வுடன், இந்த மண்ணின் வாசனையோடு, இந்த நினைவுகளின் வழியோடு மீண்டும் ஒரு நாள். நன்றி.